ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கல்வி மாசம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 10th 11th 12th ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம் முதல் இடைப்பருவ தேர்வுக்கான ஸ்டடி பிளான் தான். எப்படி படிக்கணும், என்ன நேரத்தில் எந்த கொஷின்ஸ் படிக்கணும், எந்த சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நம்ம கல்வி மினி 2.0ல ஸோ அந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், சேனல் லிங்க்கும் வைக்கிறேன். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் பாருங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு ஜூலை 16 எக்ஸாம், நிறைய பேருக்கு வந்து ஜூலை 22 எக்ஸாம். ஸோ அது ரெண்டு பேருக்குமே வந்து எப்படி படிக்கணும், ஸோ 16 உள்ளவங்க எப்படி படிக்கணும், 22 உள்ளவங்க எப்படி படிக்கணும், எந்த டயத்தில் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் அந்த நார்மல் ஸ்டடி பிளான் கொடுக்கறதுக்காக தான். ஸோ மறக்காமல் நம்ம கல்வி மினி சேனலையும் சரி, கல்வி மினி 2.0 சேனல் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்டடி பிளான் டீட்டெயில்டாக ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஒரு ரஃப் ஸ்டடி பிளான் தான். ஸோ என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் 10th 11th 12th குறிப்பாக 12th ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க ஸ்டார்டிங்லேயே. ஸோ நீங்கள் காமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்டு மிட் டர்ம் எக்ஸாமை பொறுத்தவரை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு எப்படி சொல்கிறது, அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ மார்க்குமே 50 மார்க் தான். இதே ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் 35 மார்க் அந்த மாதிரி தான் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் பயப்படாமே வந்து படிங்க. எப்படி சொல்கிறது, எடுத்தோன்னே வந்து ரொம்ப ப்ரெஷர் ஆகாமல் நார்மலாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ சண்டே ஒரு நாள் இருக்குது, இப்போதைக்கு மண்டே டியூஸ்டே ஸ்கூல் போயிடுவீங்க. சண்டே மட்டும்தான் உங்கள் கையில் ஃப்ரீயாக ஃபுல் டே 1 டே கையில் இருக்கும். ஸோ அந்த 1 டேயில் உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்டு, அதாவது இது வரைக்கும் நான் பெருசாக அந்த சப்ஜெக்ட் நான் படிக்க ஆரம்பிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வந்து ஃபீல் பண்ணுறீங்களோ, ஸோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து படிங்க சண்டேல. ஏன்னா இப்போ நீங்கள் இது வரைக்கும் நிறைய ஸ்கூல் டெஸ்ட் வச்சுருப்பாங்க, அதில் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு சில பேர் நான் பயாலஜி தான் இன்னும் படிக்க ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஒழுங்கா, ஸோ அதனால் நான் பயாலஜி அதுக்கு டைம் இருந்தால் நல்லா இருக்கணும், அதை வந்து சண்டேக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நாளைக்கு, ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு ஓகே பட் மேக்ஸ் மட்டும் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சா நல்லாயிருக்கும், மேக்ஸ் எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறேன்னா மேக்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை எனக்கு மற்றதெல்லாம் ஓகே, மேக்ஸ் கூட ஒரு இதில் வந்துடுது, பட் ஃபிசிக்ஸில் வந்து அந்த டெரிவேஷன்ஸ்லாம் என்னால் வந்து மெமரி பண்ண முடியல, ஒர்க் அவுட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குமோ, ஸோ அந்த நேரத்தில் லைக் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு நாள் ஃபுல்லாக எனக்கு 6 சப்ஜெக்ட் இருக்குன்னா அதே தான் 10th எனக்கு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா எனக்கு இந்த சப்ஜெக்ட் ஓகே, ஃபிசிக்ஸ் இப்போ 11th 12th எனக்கு இந்த 5 சப்ஜெக்ட் ஓகே, ஓரளவுக்கு படிச்சிட்டேன். லாங்குவேஜை விட்டுருங்க, நீங்கள் 11th 12th இப்போ 10th லாங்குவேஜ் தமிழை விட்டுறலாம், பட் 11th 12th கம்ப்ளீட்டாக லாங்குவேஜை விட்டுருங்க. ஸோ லாங்குவேஜ் 1 டே பிஃபோர் கூட படிச்சுக்கலாம். மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆர் மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஸோ அந்த மாதிரி. இல்லை ஆர்ட்ஸுக்கு வந்து காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் அக்கௌண்டன்சி ஹிஸ்ட்ரி, ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா, ஸோ எனக்கு அந்த 4 சப்ஜெக்டில் ஒரு 3 சப்ஜெக்ட் ஓகே, இல்லை 2 சப்ஜெக்ட் ஓகே நான் நல்லா படிச்சிட்டேன் அப்படின்னா பேலன்ஸ் அந்த ஒரு அவ்வளோவா ப்ரிப்பேர் பண்ணாமல் இருப்பீங்களா அந்த ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட்டு, ஸோ அந்த சப்ஜெக்டை நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அதுதான் வந்து மெயின், ஓகேவா? ஸோ நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அதாவது ஒரு 4 சப்ஜெக்ட் வந்து இருக்குது மேஜரு. ஸோ அதில் வந்து ஓகே ஃபிசிக்ஸ் இருக்குதுன்னா நான் அந்த ஃபிசிக்ஸ் வந்து எக்ஸாமுக்கு முதல் நாள் படித்தா கூட நான் படிச்சிருவேன், எனக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இருக்கா, ஓகே கெமிஸ்ட்ரி நான் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், சேம் அதே தான். டைம் கிடைக்கிறப்ப அப்போ ஸ்கூலில் அப்புறம் எக்ஸாமுக்கு முதல் நாள் படிச்சிருவேன். பட் என்னால் மேக்ஸு இல்லை பயாலஜி, ஸோ அந்த மாதிரி, இல்லை மேக்ஸ் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறேன். ஸோ என்னால் இப்போ மேக்ஸ் இருக்குது, பட் அது நடத்து எழுதுறதுக்கும் ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்குமே டைம் சரியாக இருக்குது, படிக்கவும் முடியலை, படிக்க டைம் கிடைக்கல. ஸோ அதுக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ அந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து இந்த சண்டேல ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ பேலன்ஸு டெய்லி எப்படி படிக்கணும், என்னென்ன சப்ஜெக்ட் படிக்கணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக ஆல்ரெடி கல்வி மினி 2.0 சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதில் உள்ள மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, வேறு என்ன மாதிரி டைப் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், மாடல் கொஷின் பேப்பர், ஸ்டடி பிளான், இல்லை வேறு லைக் எந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் தி பெஸ்ட்.